அட இவ்வளவு நாளா இந்த மாதிரி செய்யாமல் விட்டுட்டோமேன்னு நினைப்பீங்க. பஞ்சு போல் சாஃப்டாக வர இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வானலில் 1½ கப் அளவுக்கு தண்ணீர், கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொதி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து நல்லா கலந்து தண்ணீர் நல்லா உறிஞ்சி திக்கானதும் அப்படியே மூடி இறக்கி வச்சுடுங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் துருவின கேரட், 1 கப் துருவின தேங்காய், கூடவே 1/4 கப் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மூடி வச்ச ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு 1/4 கப் தேங்காய், 1/4 கப் கேரட் துருவி சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவி பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டு மெலிசானதும் இதில் நம்ம கலந்து வச்ச பூரணத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சு சீல் பண்ணி எடுத்து ஸ்டீமரில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக மணமாக சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஒரே மாதிரி அரிசி மாவில் செய்யாமல் ரவையிலையும் பஞ்சு மாதிரி சாஃப்டான இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.